ஹாய் வைஷு, வணக்கம். வணக்கம். இப்போ இது வந்து ஒரு இன்டர்வியூ அப்படி கிடையாது. நம்ம ஜஸ்ட் வந்து பெண்களோட இப்போ என்ன மாதிரி நிலைமை போயிட்டு இருக்கு, அதுவும் சாதாரண குடும்பங்கள்ல ஆரம்பிச்சு எல்லா இடத்துலையுமே பெண்கள் வந்து இன்னுமே ஃபுல் ஃப்ரீடம் கிடச்சிருச்சா, அவங்க நினச்சதை பண்ண முடியுதான்னு கேட்டால் இன்னுமே கொஷின் மார்க் இருக்குது. அப்படி இருக்கும்போது அரசியல் அப்படின்னா ஒரு பையன் அரசியலுக்கு போகிறானாவே அது எதுக்குப்பா நமக்குன்னு சொல்கிற குடும்பங்கள் தான் இப்போ அதிகமாக இருக்குங்கும் போது, ஒரு பெண்ணாக நீங்கள் அரசியலுக்கு வந்திருக்கீங்க. அப்போ அது எப்படி இருக்குது, அதை பற்றி தான் நம்ம 2 பேருமே பேச போகிறோம். இது ஒரு ஸ்ட்ரிக்டான இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் இல்லை, ஜாலியாக பேச போகிறோம். சொல்லுங்கள், நீங்கள் வந்து இந்த அரசியலில் பெண்களை எந்த மாதிரி அணுகணும், எந்த மாதிரி மற்றவங்க நடத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்னுமே சோஷியல் மீடியாஸ்லே ஆகட்டும், ஒரு சில இடங்களில் அரசியல் களம்னு இல்லை, பொதுவாகவே நிறைய எல்லா களங்களையுமே இரஸ்பெக்டிவ் ஆஃப் தி ஃபீல்ட்ஸ். இப்போ மீடியாவில் இருக்கீங்க, மீடியாலே ஆகட்டும் இல்லை பாலிடிக்ஸ்லேயே ஆகட்டும், எல்லா இடங்கள்லையுமே பெண்களை ஒரு மோகப் பொருளாக பார்க்கக்கூடிய நிலை இன்னுமே இருக்குது அப்படிங்கிறது தான். அஃப்கோர்ஸ் இப்போ மாறிட்டு வந்தாலுமே இன்னும் அந்த ஒரு 10%, அந்த 20% இன்னும் அப்படியே சஸ்டெயின் ஆகுது அப்படிங்கிறது என்னோட ஒரு பார்வை. இப்போ நீங்கள் மீடியாவில் இருக்கீங்க, நம்ம 2 பேரும் அஃப்கோர்ஸ் ஃபேஸ் ரிவீல் பண்ணி தான் விஷயங்களை கன்வே பண்ணுறோம், பாலிடிக்ஸ்லே ஆகட்டும் மீடியாவில் ஆகட்டும். ஆனால் இன்னுமே இந்த கார்ப்பரேட் ஃபீல்ட்ஸில் வேலை செய்கிற பெண்கள், தினமும் ஐடி வேலைக்கெல்லாம் போகிறவங்க, காலையில் போயிட்டு அங்கே ஒர்க் முடிச்சுட்டு வரவங்களையுமே மோகப்பொருளாக பார்க்கக்கூடிய நிலை இருக்குது. இந்த மாதிரி தான் ரெஸ்பெக்டிவ் ஃபீல்டு எல்லாத்துலேயுமே அந்த ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது தான். அடுத்து பெண்கள் நகர்றதுக்கு வந்துட்டு ஃபேமிலி டாமினேஷன்ஸ், ஃபேமிலியும் சில இடங்களில் டாமினேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் சொல்லுங்களேன், மீடியாவுக்கு வந்திருக்கீங்க, வீட்டில் சாதாரணமாக விட்டுருப்பாங்களா மீடியா அப்படின்னு சொல்லும்போது? நான் வந்து ஆக்சுவலாக இது நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன், ஆனாலும் இங்கேயும் நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. நான் வந்து ஃபஸ்ட்டு வேலைக்கு வரும்போது நான் மீடியாவில் வந்திருக்கேன், எனக்கு வேலை கிடச்சிருக்குன்றதே நான் வீட்டில் சொல்லலை. இது இப்போ வீட்டுக்கு இப்போ இந்த இன்டர்வியூ கேட்டாலுமே அவங்க வருத்தப்படுவாங்க. ஆனால் நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் நான் வேலைக்கு வரேன்றதே அவங்களுக்கு தெரியாது. நான் வந்து இன்ஸ்டியூட் போயிட்டுருக்கேன், கோர்ஸ் படிச்சுட்ருக்கேன்னு தான் அவங்களுக்கு தெரியும். அப்படி தான் நான் போய் சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஏன்னா ரொம்ப பயமாக இருந்தது, மீடியா வந்துட்டோம் எப்படி விடுவாங்கன்னு. கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்மளாம் சொல்லாமல் அவங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, வருத்தப்படுவாங்களேன்னு பார்ட் டைமாக எனக்கு வந்துட்டு வேலை கிடச்சிருக்கு, நான் படிச்சுக்கிட்டே இதை கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்குமே அப்பாலாம் வந்து வேணாம், நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு, ஏன் இதெல்லாம் வேண்டாமா அப்படி தான் சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்து மேலே ஒரு 1 இயர் 1.5 இயருக்கு மேலே போகும்போது கொஞ்சம் தைரியம் வருதுல்ல, நம்ம சொந்த காலில் நம்ம நிற்கும் போது ஒரு தைரியம் வருது. ஆக்சுவலாக அந்த தைரியம் நல்லா இருக்குது. அந்த தைரியம் வந்ததுக்கப்புறம் தான், இல்லைப்பா நான் படிப்பை நிறுத்திட்டேன், இப்போ நான் இன்ஸ்டியூட் போகிறதில்ல, நான் ஃபுல் டைமாக தான் இங்கே வேலை பார்க்குறேன், எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு நான் சொல்கிறதுக்கே 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு நான் வேலைக்கு வந்து. இதுதான் இன்றைக்கு இருக்கிற குடும்பங்களோட நிலையாக இருக்குது.